கதைக்கு செட் ஆகுமா ஆகாதா? இதெல்லாம் விட்டுட்டு கோமாள உங்களுக்கெல்லாம் தலை தலை என் தலை தீனா எல்லா படத்துலயும் உள்ளது. அந்த அடிக்கிற சீனு, பில்லா எல்லா மூமெண்ட்லயும் இருந்து சின்ன சின்ன பாட்டுல தூக்கி வச்சிருப்பேன். நேத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் தான், 4 ஹவர்ஸ் கூட கிடையாது. ட்ரெய்லர் விட்டு ஒரு 2 ஹவர்ஸ் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs சரு 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 சருன்னு ஏறுது. நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கேன், அப்டேட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கேன் ஆஃபீஸில். என் தலைவனை பற்றி என்ன அப்டேட் கொடுக்குறான், எப்படி கொடுக்குறான், எந்த விஷயத்துல அது ரவிச்சந்திரன் எந்த ஒரு வித்தியாசத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்காக கொடுக்குறாரா இல்லையா டைலரில் கட் பண்ணி அது மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். நான் எதிர்பார்த்தது வேற லெவலில் இருந்தது. செம்ம ஹாப்பி. பூஸ் பம்ப் அப்படியே முள்ளெல்லாம் அரிக்குது பாருங்க. இப்போ உடம்பு என் தலைவனை பற்றி தெரியுதா, உடம்பு சிலுக்குது. ஏன்னா நான் எதிர்பார்த்தது எப்படி சொல்றதுன்னா, ஒரு தீனா அந்த படத்துல ஒரு டபுள் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பான். தீனா எல்லா படத்துலயும் உள்ளது. அந்த அடிக்கிற சீனு, பில்லா எல்லா மூமெண்ட்லயும் இருந்து சின்ன சின்ன பாட்டுல தூக்கி வச்சிருப்பாங்க. பார்த்தேன், சரியான குப் சம்ப். ரேசிங் என்ன, ஃபைட் என்ன, அந்த டைலாக் டெலிவரி என்ன, அந்த ஒத்த ரூபா தாரேன்னா ஒரு டிக்கெட்டு தாரேன், ஒரு டிக்கெட்டு போவோம் நம்ம ஓட, இது மாதிரி லிரிக்ஸ்லாம் செம்மையா இருக்குது. அது வேற இல்லாம அந்த மைக்கேல் ஜாக்சன் சாங் வேற ரீமேக்கு. அந்த சொல்ல தேவையில்ல, எனக்கு ஒவ்வொரு சீன்ஸும் டெய்லர் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. அந்த யாருது, அந்த யோகி பாபு, அந்த கிங்ஸ்லி, இவங்கெல்லாம் ஒரு என்னென்ன பாட்டுல போடணுமோ அவங்கங்க அந்தந்த டைலாக்கு பக்காவா போட்டு வச்சிருக்காங்க. செம்மையா இருந்து. பிரபு சொல்ல தேவையில்ல, இன்னும் சரியான ஆக்டிங். அவர்லாம் அப்பவே ஆக்டிங். இன்னும் அவர் சொல்றாரு, டேய் அவர்லாம் பீட் பண்ணி வரத்துக்கு, அவர்லாம் வந்து அந்த இப்படி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, அவர்லாம் பீட் பண்ணி வரத்துக்கு பயத்துக்கே பயம் காமிக்கிறவன் அவங்ககிட்ட போவாதீங்கன்னு ஒரு சின்ன ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பிரபு சார். வேற லெவலு சொல்லவே முடியல. அது வேற இல்லாம த்ரிஷா வேற சரியான பேருங்க. அவங்கெல்லாம் வந்து முன்னும் நடிக்கலாம். அவங்க கொடுத்த ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு டைலாக் டெலிவரியும் எந்தெந்த மாதிரி ஹீரோயினி கொடுக்கணும் இந்த ஆக்டருக்கு அஜித் கூட பேர் கொடுத்தா இந்த படம் ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா. மியூசிக் டேரக்டர் சரியா தேவையில்ல, ஜிவி பிரகாஷ் வேற லெவலு. அது வேற இல்லாம அனிருத் வேற இதுலயே வந்து சாங் ஒன்று பாடியிருக்காரு, செம்மையா இருந்தது. ஓகேங்களா. அது வேற நான் சொல்லவும் தேவையில்ல. வில்ல யாருன்னே உங்களுக்கு தெரியும். இந்த நான் பேரெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து எந்தெந்த கேரக்டர் கொடுக்கணும், இந்த கதைக்கு செட் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் விட்டுட்டு கோமாள உங்களுக்கெல்லாம் தலை தலை என் தலையை பத்தி பேசுறதுக்கு கருப்பாடு மீம்ஸ்ல நிறைய பேர் போட்டுருந்தீங்கல்ல வரதுக்கு முன்னாடி. ஓகேவா, இப்ப பேசுங்கடா டேய், இப்ப பேசுங்கடா நீங்க. ஒவ்வொன்றும் வந்து தலைவன் வந்து என்னென்ன ஆக்சிடென்ட் இந்த படத்துல நடிக்கும் போதெல்லாம் செம்மையா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு.